ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து டயட்டோட டே 4. இன்னைக்கு வந்துட்டு நான் ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் வந்து இன்னைக்கு டே ஃபுல்லா வந்து நான் டயட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். அப்போ நான் காஃபி எடுத்திருக்கேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வந்து வேர்க்கடலை பருப்பு சேர்த்துருக்கேன், 6 பாதாம் சேர்த்துருக்கேன், 2 டேட்ஸ் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன், ஒரு டம்ளர் வந்து கொதிக்க வச்ச மில்கை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து நான் டம்ளரில் வந்து ஊற்றி வச்சாச்சு காஃபியை. எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரோல் தான் வந்து நான் சாப்பிட்டேன். அதோட ரெசிபி வந்து இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டேன். சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறமா வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன் அந்த ஆயிலே. மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரக பவுடர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸ் வந்து பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் நல்லா அதோடு சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஹாஃபாக கட் பண்ணி அதுலேருந்து ஒரு பாதியை சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம பண்ண போகிறது பன்னீர் ரோல், அதனால் வந்து ஆனியன் வந்து இந்த ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணணும். அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த ஆனியன் வந்து லைட்டாக வந்து கோட்டாகி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு 2 தக்காளி எடுத்து அதை வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டேன். அந்த மசாலாவோட சேர்கிற மசாலா, அந்த ஆனியன், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டொமேட்டோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. வந்து வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல. என்னோடய மிக்ஸி ஜாரை வந்து சைடில் ஒட்டியிருந்த அந்த கொஞ்சம் பியூரியோட இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் வந்து கலந்து விட்டுட்டேன். இதில் தண்ணி ஆட் பண்ணால் வந்துட்டு நமக்கு வந்து ரோல் பண்ணும்போது அது சப்பாத்தியில் வந்துட்டு கீழே விழ ஆரம்பிச்சிரும். அந்த ஜூஸியாக வந்து விழ ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து ஜூஸியாக வந்து நமக்கு தேவை கிடையாது, கொஞ்சம் ட்ரையாக தான் வந்து நமக்கு தேவை. அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வாட்டர் விட்டால் போதும். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணாலே போதும் நமக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருக்க மஷ்ரூம் வந்து உள்ளே ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் எல்லா மஷ்ரூமே வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டால் மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியிலே வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துடும். நம்ம வந்து இடையில வந்து அதை வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தால் மட்டும் போதும், பிடிக்க விடாமல். இப்போது பார்த்திங்கன்னா வந்து மஷ்ரூம் வந்து ஒரு 80 to 90% வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சைடில் இருக்க அந்த வாட்டர், அதுக்கப்புறமா வந்துட்டு மஷ்ரூம்லேருந்து வந்து தண்ணி எல்லாமே வந்து வத்துற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து அதில் போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன். மஷ்ரூமில் வந்து எல்லா சைடுமே அந்த கரம் மசாலா கோட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கரம் மசாலா தான் வந்துட்டு இந்த மஷ்ரூம்லேயே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஒரு ½ லெமன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறதுனால ½ லெமன் ஆட் பண்ணுறேன். மஸ்ட்டு கிடையாது, வேண்டான்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறதுனால என்னோடய எல்லா ஃபுட்லேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் ஆட் பண்ணிக்குவேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பெப்பர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்து அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொரியாண்டர் லீஃப் போட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம சப்பாத்தியில் வந்து இதை ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ண போகிறோம். சப்பாத்தியில் வந்துட்டு நான் வந்து ஜிஞ்சர் சட்னி ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சட்னி தான் வந்து யூஸ்வலாக ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து க்ரீன் சட்னி வந்து எங்கள் வீட்டில் செய்யலை. எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் வந்து ஜிஞ்சர் சட்னி செஞ்சுருந்தாங்க. அதை வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் டயட் பிளான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து அப்படி இருந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்டாக வந்து எல்லாம் வாங்குறீங்க, எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ சட்னி எடுத்து 2 சப்பாத்திலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு சப்பாத்தி தான் எனக்கு, ஒரு சப்பாத்தி எங்கள் பாப்பாவுக்கு. எனக்கு வந்து 1 வந்து போதுமானது. அதுக்காக 1 தான் சாப்பிட்ணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க. இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்துட்டு அதில் வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் 2 சப்பாத்திலையுமே. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க 2 சப்பாத்திலையுமே வந்து மஷ்ரூமை வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம்.
ரோல் பண்ணி இப்படி அழகாக கட் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து என்னோட லஞ்ச் வந்துட்டு இவ்வளோ சிம்பிளாக தான் போச்சு. எனக்கு வந்து இது ஓகே. இல்லை நான் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் ரைஸ் வச்சு காயோட குவான்டிட்டி வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்புறமா வந்து எக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். சென்னா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். என்னோட டின்னர் பார்த்தீங்கன்னா வந்து நான் 6:40க்கு வந்து ஒரு பவுல் நிறைய வந்து மாதுளம்பழம் எடுத்துட்டேன். இதுதான் வந்து என்னோட இன்னைக்கான டயட். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.